தோழர் தஞ்சை விஜய் அவர்களின் வரிகள் தான் இவை. இந்த வரிகள தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அவர பத்தின சில விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா, தஞ்சை மாவட்டத்தின் திருக்கடைநத்தம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த இவர், மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சார்ந்தவர். இவர் நடிகர் சூர்யா அவர்களின் அகரம் அறக்கட்டளை மூலம் தன் பட்டப்படிப்பை முடித்தவர். தற்போது 6 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த 6 புத்தகத்தினுடைய பட்டியலையும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அந்த 6 புத்தகங்களையும் வாங்கி நீங்க படிக்கணும் அப்படின்னு என்னுடைய கோரிக்கை. இந்த 6 புத்தகமும் சென்னையில நடக்கக்கூடிய புத்தகத் திருவிழால அரங்கம் எண் 561 படைப்பு பதிப்பகத்துல கிடைக்கும். கண்டிப்பா நீங்க போய் வாங்கி படிச்சு பாருங்க. அவருடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுக்கு குடுத்துர்றேன். அவரையும் நீங்க டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணியும் அந்த புத்தகங்கள நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா, நான் அவர்ட்ட பேசும்போது அவர் என்ட்ட ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, "என் பரம்பரையில் நான் தான் முதல் பட்டதாரின்னு" சொன்னார். அந்த வார்த்தை என் இதயத்தில் ஏதோ ஒரு கீறலிட்டது. என் பரம்பரையில் நான் தான் முதல் பட்டதாரின்றார். அந்த மனிதரை நாம் நிச்சயமாக ஊக்குவிக்க வேண்டும். ஊக்குவிக்கும் வகையில் அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி நாம் படிக்க வேண்டும். இல்லையா? இப்ப அந்த வரிகளுக்குள்ள போலாமா? "வாழும் வரை வேண்டாம் ஜாதி" அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. கேளுங்களேன். "எட்டு திக்கும் அனலாய் எரியுது ஜாதி. எட்டு திக்கும் அனலாய் எரியுது ஜாதி. அணையப் போவது எந்த தேதி?" ரைமிங்கா எழுதியிருக்கார். "கேட்டு வாழ்கிறாய் நீ என்ன கோத்திரம்? அன்புதான் அனைவர் வாழ்வுக்கும் சூத்திரம்" அப்படின்னு எழுதுறார். "வேண்டாம் நமக்கு ஜாதி முறை, அன்பை பங்கீடு வாழும் வரை." வேண்டாம் நமக்கு ஜாதி முறை, அன்பை பங்கீடு வாழும் வரை அப்படின்னு எழுதுறார். மிக அற்புதமான வரிகள். "நான் தான் கடவுள் அவதாரம் என்கிறான், மக்களை ஏமாற்றி வயிறார தின்கிறான். நாம் தான் கடவுள் அவதாரம் என்கிறான், மக்களை ஏமாற்றி வயிறார தின்கிறான். உடுத்திய காவி எல்லாம் போலி, ஏமாந்த பக்தர்களின் பணம் காலி" அப்படின்னு எழுதுறார். ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா? இன்னும் சின்ன சின்ன ஹைக்கூ கவிதைகளா நிறைய எழுதியிருக்கிறார். அதை கேளுங்களேன். "ஏழையிடம் பிச்சை கேட்கிறான் லஞ்சமாக." ஒரு வரி சும்மா அப்படி எழுதியிருக்கிறார். "திருட்டு பணம் திருட்டு போனது அதிகாரி வீட்டில்னு" எழுதுறார். அடுத்து, "அதிகார மேசை எப்போதும் எதிர்பார்க்கிறது காசை." சூப்பர். "சாதிகள் தொட்டன தீட்டுப்படவே இல்லை, அச்சடித்த பணத்தில் மட்டும்" அப்படின்னு எழுதுறார். அடுத்து, "சாதி பாராமல் அவிழ்த்து பார்க்கிறான் விபச்சாரியை, ஜாதி வெறியன்" அப்படின்னு எழுதுறார். இப்படி நிறைய கவிதைகள், மிக அற்புதமான கவிதைகள்லாம் அந்த புத்தகங்கள்ல இருக்கு. மறக்காம அந்த புத்தகங்கள வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.